One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் சமூக நீதியை பத்தி மானிய கோரிக்கை. இன்றைக்கு இது பத்தி இங்க அவையில பேசணும். முதல்ல இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனா 10வது வாய்ப்பு. அதனால 12 மணில இருந்து இப்ப 2:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குதுங்க சட்டசபைக்குள்ள. நான் எந்திரிச்சோன்னே கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் உதயா அவர்களுக்கும், திமுகவினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல அண்ணன் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும், கேப்டனுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் இன்னைக்கு நன்றி சொல்லியிருக்கேன். மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூட பதிவு போட்டிருந்தார், அவருக்கும் நான் வாழ்த்து சொல்லிட்டேன், நன்றி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மானிய கோரிக்கை பத்தி பேசணும். மொத்தம் இன்னைக்கு 15 பேர் பேசணும். இப்ப வரைக்கும் ரெண்டாவது பேர் தான் பேசுறாங்க. இப்போ ஆல்ரெடி 2:30 மணி. சோ நாங்க டெய்லி பாக்குறோம், ஒவ்வொரு உறுப்பினரும் எக்ஸாமுக்கு கூட ஒருத்தர் இப்படி படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையே சரியான முறையில புள்ளி விவரத்தோட பேசணும்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பத்தி பேசுறாங்க. மீதி அத்தனை அவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் பொறுமையாக பாத்துக்கிட்டே இருக்க. இந்த மானிய கோரிக்கை தொடங்கினதுல இருந்து 1 hour தான் மக்களுக்காக பேசுறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரக்டாவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தா போதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுல இருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது, கடைசி வரைக்கும் அது சண்டையாவே போகுது. அதனால தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பூராமே லைவ்ல பாக்குறாங்க. இந்த லைவ் கிடைக்கணும் தான் கேப்டன் போராடி லைவ் வாங்கினாரு சட்டசபை நிகழ்ச்சிக்கு. ஆனா இந்த லைவ்ல எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊர்ல மக்கள் பாக்குறேன். இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்ப என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேக்குறாங்க. யாரும் இப்ப டிவி பாக்குறது இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட், எல்லாருடைய டைம் வேஸ்ட். இது மக்கள் வரி பணத்துல நடக்குதுங்க இந்த சட்டசபை. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது என்பதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்போ நம்ம பர்சனல் ஈகோக்கும் நம்ம பர்சனல் சண்டைக்கும் சட்டசபையை பயன்படுத்த கூடாது. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க உங்க கருத்துக்களை. சட்டசபையில் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். அவங்க தொகுதிக்கு அந்த மானிய கோரிக்கையில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசணும். ஆனா இங்க அது நடக்கவே மாட்டேங்குது. அதனால பேரவை தலைவர்கிட்டயும் நான் நேரடியா சொல்லிட்டேன், மொத்த சட்டசபை உறுப்பினர்களுக்காக தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, அத்தனை பேரும் அவங்க தொகுதியை பற்றி பேச வாய்ப்பு கொடுங்கள் பேரவை தலைவரை அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், நான் பொதுவா தான் பேசுவேங்க, கேப்டன் மாதிரி தான். சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க, அவங்க தொகுதிக்காக பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நாளையிலிருந்து நிச்சயம் அது நடக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் பேசி இருக்கணும். என்னுடைய விருதாச்சலம் தொகுதியில இன்றைக்கு இந்த துறை சார்பாக நான் அவையில் பதிய வைக்கணும்னு நினைச்சதை பிரஸ் பீப்புள் உங்க முன்னாடி சொல்றேன். ஏன்னா உங்ககிட்ட சொன்னா இன்னைக்கு 4 தூண்களில் ஒரு தூண் நீங்க. நிச்சயம் இது மக்களிடையும் சேரும், அரசாங்கத்தினிடையும் சேரும், முதலமைச்சர்ட்டையும் போய் சேரும். வேப்பூர்ல புதிதாக கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. அங்க மாணவர்கள் தங்கி படிக்க விடுதிகளை அமைத்து தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம யார் பத்தி பேசுறோம், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் பத்தி பேசும்போது அவங்களுக்கான குரலாக நம்ம சட்டசபையில எதிரொலிக்கணும். இன்னைக்கு கவர்மெண்டோடைய ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், எந்த அளவு ஒரு தரம் இல்லாமல்
எந்த அளவு உணவு சரி, பில்டிங்ஸும் சரி, தரம் இல்லாம இருக்கு. அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே, அது கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸா இருக்கட்டும், இந்த அரசு கவனத்திலே கொண்டு நிச்சயமாக அவற்றை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே போல இங்க பலன் பெறும் வகையில இங்க நல வாரியம் அமைத்து கொடுத்து பொருளாதார ரீதியாக இந்த சிறுபான்மையினரை உயர்த்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. எனவே ஒரு நல வாரியம் விருதாச்சலத்தில் அமைத்து தரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகு அந்த இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சமூக நீதி சார்பாக மேல்நிலை பள்ளிகளில் இருக்கின்ற விடுதிகள், அரசு கல்லூரிகள், அங்கே இருக்கின்ற விடுதிகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம போய் பார்க்கிறோம், எப்படி இருக்கு? இதே ஒரு தனியார் ஸ்கூல் எப்படி இருக்கு? ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கு? தனியார் காலேஜ் எப்படி இருக்கு? ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா தனியார் கல்லூரிக்கு இணையாக காலேஜஸ்க்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வர முடியாதா? ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலா ஸ்கூல் கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? அதை விட்டுட்டு இன்னோவேட்டிவா, ஆரோக்கியமா, பாசிட்டிவா, ஓகே இவ்வளவு வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் அவங்கவுங்க கடமையை நல்லா தான் பண்ணிருக்காங்க. செய்யாம ஒண்ணு இந்த நாடு இவ்வளவு தூரம் வளரல. அட்லீஸ்ட் இப்ப உங்களுக்கு புதுசு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? மாற்றம் சொன்னிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை மக்களுக்காக இன்னும் சிறந்த முறையில எப்படி நீங்க செய்ய போறீங்கன்றத பேசுங்க. அதை விட்டுட்டு சண்டை போடுறது, நீங்க அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னா இதனால யாருக்கு என்ன பலன்? அதனால நான் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டையும் தம்பி ஆதவ் அர்ஜுன் கிட்டையும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஈக்குவலா தனியாருடைய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல் மாதிரி டெவலப் பண்ணுங்க. அதுல காமிங்க உங்க திறமைய, அதுல காமிங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை. அதை விட்டுட்டு சட்டசபையில டெய்லி சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனம் யாருக்குமே கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். அதே மாதிரி இங்க அலுவலகங்கள்ல காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கு. அந்த காலி பணியிடங்களை நிரப்பி வேலை வாய்ப்பை கொடுங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால நிச்சயம் அதை செய்யணும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு, அங்க சமையல் செய்யறவங்க கிடையாது. இன்னைக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிடையாது. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு டீன் கிடையாது, யாருமே இல்ல. அப்போ ஒரு சமூக நீதி பத்தி நம்ம பேசும்போது அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்டல் கொடுத்தாதான் அந்த மாணவர்கள் நல்லா படிச்சு இந்த சமூகத்துல உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அதனால கவர்மெண்ட் ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க உணவு தரம் நம்ம பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, காலேஜ்ல, ஹாஸ்டல்ல அந்த தரமான உணவை அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா ஹாஸ்டல்ஸும் அங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுல இருந்து, மது போதையில இருந்து, கஞ்சால இருந்து அங்கிருந்து தான் தொடங்குது. நிச்சயம் கவர்மெண்ட் இரும்பு கரம் கொண்டு அடக்கி எல்லா ஹாஸ்டல்ஸ்லயும் ஒரு நல்லபடியாக ஒரு தனியாருக்கு இணையாக அந்த ஹாஸ்டல்ஸை டெவலப் பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கணும், அதற்கான பல்வேறு இடங்களை நீங்க உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக 50% இன்னைக்கு தலித் மக்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதி என்னுடைய விருதாச்சலம் தொகுதி. பிற்படுத்தப்பட்டோர், அதே போல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கின்ற ஒரு தொகுதி. நிச்சயமாக அங்க மாணவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கணும். அதனால கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். அதிகமாக தலித் மக்கள் இருக்கிறதுனால விருதாச்சலம் தொகுதியில நிச்சயம் சட்ட கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்ற என் கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொன்னாலும் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நான் என்வலப் கவர்ல ஃபைல் பண்ணி நான் கொடுத்துறேங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பத்தி பேசியிருக்காங்க. இஸ்லாம் நேத்து மிலாடு நபிகள் நாயகம் பிறந்த நாள். அதனால எல்லாரும் அவருக்கு நேத்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம், மிலாடு நபி வாழ்த்துக்கள். அதனால இஸ்லாமிய சமூகம் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு அவங்க. அதனால நிச்சயம்
அவங்களுக்கான அனைத்து சமூகத்துல எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு எல்லா உரிமையும் தரணும். அதனால இன்னைக்கு 3 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதுல சமூக நீதியை பற்றி சகோதரர் வன்னியரசு பேசினாரு. அதுல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப நான் என் நன்றிகளை சொல்றேன். விருதாச்சலத்திற்கு வந்து எனக்காக அவர் பிரச்சாரம் பண்ணார். அதை நான் மறக்க மாட்டேன் எப்பவுமே. அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என் நன்றிகளை சொல்கிறேன். கேப்டனுக்கு நேற்று பர்த்டே விஷ் சொன்னாரு. ஏன்னா ஒருத்தர் செய்த ஒரு சின்ன உதவி கூட நம் வாழ்நாள்ல மறக்க கூடாது, அது யாராக இருந்தாலும். அதனால இன்னைக்கு இதெல்லாம் நான் சட்டசபையில பேசணும்னு நினைச்சேன். பட் இன்னும் சண்டைன்னா இது எல்லாருடைய டைம் வேஸ்ட் ஆகுது. யாரும் இன்னும் சாப்பிடுறது இல்ல, எதுவும் இன்னோவேட்டிவா போல. அதனால என்னுடைய கருத்தை எல்லார் முன்னாடியும் பதிய வச்சுட்டு அவைத்தலைவரிடமும் தனியா பேசிட்டு வந்திருக்கேன். நிச்சயம் நாளையிலிருந்து ஒரு மாற்றம் சபையில் வரும். அந்தந்த துறை மீது அந்தந்த அமைச்சர்கள் பேசின பிறகு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விவாதங்களாக மக்களுக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கணும்னு சொல்லி என்னோட ரெக்வெஸ்ட் வச்சிருக்கேங்க. எல்லா சட்டசபை உறுப்பினருக்கும் வாய்ப்பு கொடுங்க. கொடுத்தவங்களே வாய்ப்பு கொடுக்காதீங்க. பேசினவங்களே பேசிட்டு இருந்தா அப்ப எல்லாரும் தானே சட்டசபை உறுப்பினர்கள். எல்லாம் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் எக்ஸாம்க்கு எழுதுற மாதிரி குறிப்புகள் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? எதுவுமே பேச வாய்ப்பு இல்ல, மறுபடியும் சும்மா தான் திரும்பி போறாங்க. சோ இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை அண்ணன் நம்மளுடைய அவைத்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நிச்சயம் நாளையிலிருந்து ஒரு மாற்றம் வரும் என்று நினைக்கிறேன். ஆமா, இல்ல நான் தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட நேரடியாகவே சொல்லிட்டேன். தம்பி நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது. இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பேசாதீங்க. அது வரைக்கும் ஸ்மூத்தா போகுது. ஆதவ் அர்ஜுன் எந்திரிச்ச உடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க. வேஸ்ட், டைம் வேஸ்ட். தம்பிக்கிட்ட அங்க நான் வந்து சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். அதனால உங்க பர்சனல் மோட்டிவ் எது இருந்தா நீங்க பொதுக்கூட்டத்துல பேசுங்க, இல்ல இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பேசுங்க, எங்கேயோ பேசுங்க, சட்டசபையில் பேசாதீங்க. நான் அண்ணன்ட்டையும் சொன்னேன், இனிமே ஆதவ் அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னா அவருக்கு அம்மன் உட்காந்து பாக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். பாப்போம், அவர் பேசட்டும். ஆதவ் அர்ஜுன் அகைன்ஸ்ட் எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஓகே அவங்க சொன்னாங்க விவாதம் அப்படின்னாங்க, ரைட், ஐ அக்செப்ட் டிபேட்ஸ், எவ்வளவு நேரம் டிபேட்? ஒரு 5 to 10 minutes. உங்க கருத்தை சொல்லுங்க, அவங்க கருத்து சொல்லிட்டு அதோட போதும். மக்கள் பிரச்சனைக்கு வந்துருங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து சண்டை, நீங்க அப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணீங்க, இவங்க அவங்கள குத்தி காமிக்க, அவங்க இவங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு சட்டசபைக்கு வரும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ எவ்வளவு வேலை இருக்கு. எல்லாரும் வேலை விட்டுட்டு எதுக்கு வரோம்? நம்ம கடமையை ஆற்ற வேண்டும். இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்துல நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த மக்கள். நம்ம என்ன அவங்களுக்கு பத்தி பேசுறோம் சட்டசபையில, தொகுதி பத்தி நம்ம என்ன பேசுறோம், ஒவ்வொருத்தரும் கீழே வாட்ச் பண்றாங்க இன்னைக்கு. ஆனா இங்க எதுவுமே பேச முடியலங்கிறப்போ அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இது உண்மைங்க. நான் 2 நாள் விருதாச்சலத்துல இருந்தேன். எல்லா மக்கள் சொல்றாங்க, இது பேசுங்கம்மா, எங்களுக்காக அதை பேசுங்க, இது சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு ஒருத்தரும் அவங்க அந்த நம்பிக்கையோட வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அதை நான் சபையில தான் பேச முடியும். பொதுக்கூட்டத்தில் பேசணும், அது நான் எங்க வேணாலும் பேசுறேன். அது இல்ல, சட்டசபையில் மக்களுக்காக பேசுறது. எல்லா 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. அவங்க தொகுதிக்கு பேசும் வாய்ப்பையும், அதே நேரத்தில் அந்த மானிய கோரிக்கை மீது பேசும் வாய்ப்பையும் அவைத்தலைவர் நிச்சயம் நாளையிலிருந்து ஏற்படுத்தி தரணும். சண்டைக்கு இடம் தரக்கூடாது. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது. எல்லாருக்கும் 5 minutes நீங்க முடிவு பண்ணி நாளையிலிருந்து சொல்லுங்க. நான் அவைத்தலைவர்ட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்டையும் சொல்லியிருக்கேன், அங்கிருந்த அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அதனால எல்லாரும் நம்ம இங்க இருக்கிறது மக்களுக்காக தான். அது நல்லது நடக்கணும்ன்றதா என்னுடைய எண்ணம். அறிவிப்புகள் வந்து எப்பயுமே வந்து பின்னாடி தான் வந்து அறிவிப்பாங்க. முன்னாடி அறிவிச்சுறான்னு சொல்லி சொல்றாங்க. தொகுதியில இருக்கிறவங்க அவங்களோட இது வரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா விவாதத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்து ஒண்ணு அறிவிப்பு முன்ன வருதோ பின்ன வருதோ ஏதோ ஒண்ணு, மக்களுக்காக அங்க பேசவே முடியலையே. அறிவிப்பு எப்ப வந்தா என்ன? இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட பேச முடியலீங்க. மொத்தம் 15 பேர் பேசணும், இப்பதான் 2வது பேர் பேசுறாங்க. என்ன ஆல்ரெடி எப்ப அது முடியுது? யாரும் சாப்பிடுறது இல்ல. எல்லாரும் வந்து டயபெட்டிக் இருக்கு, ஏஜ் இருக்கு எல்லாருக்கும். இப்ப நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நிச்சயம் நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் சொல்றேன், எல்லா மனுஷங்க தான். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் பாக்குறேன், என்னுடைய சகோதரர்களா பாக்குறேன்.
நான் பேசினது இன்னைக்கு எனக்காக இல்ல, உங்க எல்லாருக்காக தான் நான் பேசியிருக்கேன். சட்டமன்றமா நடக்கணும், சண்டை மன்றமாக நடக்க கூடாது. டைம் டு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம் அவங்களை எல்லாம் 1 o'clock லஞ்சுக்கு அனுப்புனா பிரஸ் பீப்புள் ஆல்சோ ஷுட் கோ ஃபார் லஞ்ச் பை 1 o'clock. அதுக்கப்புறம் தொடருதா 2 மணிக்கு ஆரம்பிங்க. ஏன் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன இருக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு? இப்படிதான் டெய்லி போகுது. சோ ரொம்ப மன வருத்தத்தோட தான் சபையிலயும் பேசியிருக்கேன், உங்க முன்னாடியும் பேசியிருக்கேன். நாளையில இருந்து கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. இதை ஆளும் கட்சி தரப்பும் ஏத்துக்கிட்டாங்க, எதிர்கட்சி தரப்பும் நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க, அதிமுகவும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே பாராட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொது பிரச்சனை, எல்லாருக்கான பிரச்சனை, நல்லது நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்த்துவதில் திறமையை கண்டுபிடிச்சாங்க. ஆமா, பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. ரெட் ஜோன், எல்லோ ஜோன், அப்படி தாவேக்கா முன்னெடுக்கக்கூடிய நிலையிலும் நம்ம விமர்சனத்தை தேவைக்கு வைக்கிறப்ப அவங்க உறுதியா இருக்கும் நினைக்கிறேன். இது விமர்சனமே கிடையாது, செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்ல ஓகே ஓகே நடந்துருச்சா? இப்பதானே சொல்லி இருக்காங்க, 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. சொல்லை செயலாக்கட்டும், அதுதான் நான் கேட்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம், என்னைக்கு செயலாக்குறது? அவங்க செய்யல நீங்க குறை சொல்றீங்களே, நீங்க பேசாதீங்க, செயல்ல காமிங்கன்னு தான் நான் கேட்கிறேன். காமிங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களே, மாற்றம் கேட்டு மாற்றம் கொடுத்திருக்காங்களே, செய்யுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். வெறும் சொல் வேஸ்ட். அதனால செயல்ல நிரூபிங்க அப்படின்னா நான் ஆளும் கட்சிக்கிட்டையும் உரிமையோட தான் நான் பேசிட்டு வந்திருக்கேன். கேப்டன் எப்படி சொல்வாரோ அது மாதிரி நான் உரிமையோட தான் பேசுறேன். அவங்க யாரும் எனக்கு அகெயின்ஸ்டோ எனக்கு தேவையில்லாதவங்களை, என் தம்பி தான் விஜய், என் தம்பி தான் ஆதவ் அர்ஜுன், என் தம்பி தான் உதயா, என் தம்பி தான் அங்க இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக போராடுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம், தமிழ்நாட்டுக்காக பேசுவோம். தமிழ்நாடுக்கும் மக்களுக்கும் நல்லது நடந்தால் பிரஸ் பீப்புள் நீங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் அதை பாராட்டுவீங்க. அதுதான் என் கருத்து. ஓகே, நன்றி 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 நன்றி. One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University.